ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உப்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரவையை சேர்த்துடலாம். 300 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 300 கிராம் ரவை இந்த கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் வரும். ரவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரவை வறுத்தது நல்ல மணல் மாரி உதிரியாக பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அந்த பதத்தில் நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை நல்லா வறுத்தாச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது நல்லா மணலாக வந்திருக்கு. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிடலாம். ரவை ஆறட்டும். அதுக்குள்ளே அதே கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துடலாம். பருப்பு நல்லா ப்ரௌன் நிறமாக வந்தால் கடிப்பட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பை வறுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் அந்த கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வதக்க வேண்டாம், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அது மாதிரி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து உப்புமா பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையும் தாளிசமும் தான் உப்புமாவோட டேஸ்ட்டே ரொம்ப தூக்கலாக இருக்கும். நல்ல வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ 4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். நம்ம ரவை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவில் 3 மடங்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக வரும். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ரவையை சேர்த்துடலாம். ரவையை மொத்தமாக கொட்டிடாமல் இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துருங்க. கட்டி விழுந்துடக்கூடாது. நீங்கள் ஒரு கையில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கிட்டே இன்னொரு கையில் கரண்டியை விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை சேர்க்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. நான் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ரவையை சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக தூக்கலாக இருந்ததுன்னா உப்புமாவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இந்தமாரி ரவையை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்க முடியாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இறுகி வந்துடும். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்தமாரி நல்லா தலை உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ ட்ரையாக வேண்டாம், ரொம்ப குலைவாக வேணும்னு சொன்னிங்கன்னா கூட 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.